உங்களுடைய இந்த கோட்டைக்குள்ளே பேயும் இல்லை, விசாசமும் இல்லை, தீயும் இல்லை, இசவும் இல்லை. அதாவது இந்த பிராடிமாட சுவாமி, கலிங்கமாட சுவாமி மாயாண்டி சுடலை அழைத்துக் கொண்டு உங்களுடைய ஊரதிலே ஒரு கோயிலரை கேட்கிறார், கொடிமரத்தை கேட்கிறார் என்று சொல்ல அப்போது அருணாசல நாடார் பார்த்தார். அப்போது நம்மளுடைய கனவிலே சொன்னது போல நம்மளுடைய அண்ணன் தம்பிக்கு 3 பேர்களுக்கும் 3 ஆண் குழந்தை கொடுத்தாரு. அப்போ இந்த சாமியோட அருளாக தான் இருக்குமா என்று மனதிலே நினைத்த போது ஐயாவான பிராணிமாட சுவாமி என்ன சொல்லுகின்றார், ஐயா ஊர் பெரியவர்களே, என்னை நீங்கள் யாரும் பேய் என்று விசாசி என்று நினைக்க வேண்டாம். இதோ இந்த ஆண்டி கோனார் கூட நான் வந்த தெய்வம் ஐயா. அதாவது கட்டிச்சோர் கட்டிக்கொண்டும் ஆடு மாடுகளுக்கு முன்பாக ஆடு மாடு கூட்டத்தோடு வெள்ளாட்டு கூட்டத்தோடு இந்த ஊருக்கு இந்த அருணாசலபுரத்திற்கு நான் வந்தேனப்பா. அதனாலே நான் கேட்ட வரங்களை எல்லாம் நீங்கள் எனக்கு தர வேண்டும், உங்களை நல்ல முறையாக வைப்பேன் என்று சொல்ல அப்போது ஆண்டி கோனார் சொன்னார், ஐயா பிராணிமாடா, வாருங்கள் நம்மளுடைய ஊருக்கு போவோம், மலையாள தேசத்திலே சென்று நாமல் மகிமையோடு வாழலாம் என்று சொல்ல அப்போது என் பிராணிமாட சுவாமி, மாயாண்டி சுடலை, கலிமாட சுவாமி இவர்கள் 3 பேர்களும் ஒரே வாசலாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல ஐயா அருணாசல நாடாரு, உங்களை வாழ வைக்கும் தெய்வமாக நான் என்றென்றைக்கும் இருப்பேன். அதோடு மட்டுமல்ல ஆடுகளும் கோமரம் எனக்கு வேண்டும், ஒளியிலது எனக்கு வேண்டும், கொடிமரம் எனக்கு வேண்டும். அதோடு மட்டுமல்ல அந்த ஊர் மக்களையும் நான் சேகரித்து வரி மக்களையும் ஒன்று சேர்த்து என்றென்றைக்கு உங்களை கல்யாண வாசலாக இருக்கிறேன் என்று திராடிமாட சுவாமி சொல்ல 50 ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அருணாசல நாடாரிடத்திலே சொன்னார்கள், ஐயா நம்முடைய இந்த சுவாமிக்கு கொடை கொடுத்து மங்களமாக வைக்க வேண்டும் என்றார். மகா சிவராத்திரி என்றும் மாசி மாசம் தலை ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி எந்த கிழமையில வந்தாலும் பரவாயில்லை, ஐயனுக்கு கல்யாண வாசலாக இருக்க வேண்டும், ஓட்டு கொடை தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல பிராணிமாட சுவாமி, மாயாண்டி சுடலை, கலிங்கமாட சுவாமி ஐயா அண்ணன் தம்பி 3 பேரும் போட்டுக்கொண்டு கோயில் பாதையாக இடம் பார்த்துக்கொண்டு ஆடுகளும் கோமரத்தை அங்காவான பிராணிமாடுகள் அழகான தான் எடுத்தார். அங்காவான பிராணிமாட சுவாமி ஆடுகள கோமரத்தை எல்லாம் தான் எடுத்தார். ஊருக்கு கீழ்புறமாக, ரோட்டுக்கு கீழ்புறமாக இருந்தவன காட்டுக்குள்ளே நந்தவன காட்டுக்குள்ளே கோயிலை கட்டி வைத்தார்கள். 21 கூட்டுறவோடு 61 வண்டிகளோடு சாந்தோர் குணமதியில் நிறைய மக்கள் வாங்கி கொண்டு என்றைக்கும் கல்யாண வாசலாக வந்து அமர்ந்தார். கைலாசமலை கனகடந்து அந்த கஸ்தூரி மலை கனகடந்து பெருமையும் கையெடுத்து இவ குறிசை வராது.
எங்க கண்டா மறிக்கிட்ட பாடி மறந்து தனிக்காரையில போட்டு குமியறிய சங்கரித்தா